வெல்கம் டு 2K மாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்துடலாமா? எப்பயும் பண்ணுறது தான். அது என்னென்னா இன்றைக்கின்னு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஏனென்றால் நான் அண்ணாச்சியிலேருந்து ட்ரைபாட் வாங்கியிருந்தேன்ல, அது நல்லா வேலை செய்தா என்னன்றதுக்காக இது இந்த வீடியோ எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்படி ஓகே, ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. என்னென்னா நாங்கள் டக்கு டக்குன்னு கையில் எடுத்து பாஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அதை விட இது கொஞ்சம் நச்சு வேலை மாதிரி இருந்தது. சரி இருந்தாலும் ட்ரை பண்ணுவோமே, வாங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் தான் இந்த வீடியோலாம் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னென்னா டெய்லி க்ளீன் பண்ணுற வேலை தானே இதெல்லாம். டெய்லி கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுக்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும், ஆயில் ஸ்ட்ரெயின்லாம் இல்லாமல். அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த கிச்சனை சூப்பராக வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். வீடு க்ளீனாக இருக்கணும், இது அப்படி இது இப்படி அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டை அழகுபடுத்துகிற வேலையை எப்பயுமே எங்கள் வீட்டில் இருந்தால் சொம்புலலாம் தண்ணி குடிப்பாங்கள்ல எல்லார் வீட்லேயும், எங்கள் வீட்டில் அது கிடையவே கிடையாது. ஆல்வேஸ் வாட்டர் பாட்டிலில் பிடிச்சி வச்சுட்டு அதில் மட்டும்தான் குடிச்சிக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுட்டு என்ன இன்றைக்கி பண்ண போகிறோன்னா வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு வைக்க போகிறோம். எனக்கு சின்ன வயசில் இல்லை, 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஃபர்ஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாம் தமிழ் பேப்பர் எழுதிட்டு வீட்டுக்கு வரேன். எங்கள் அத்தை எனக்கு சூப்பராக பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு வச்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் மறக்கவே மாட்டேன். அதுதான் நான் சாப்பிட்டேன் என்னோடய வாழ்க்கையில் பெஸ்ட்டு மோர் குழம்புன்னு சொல்லுவேன் இப்போது வரைக்கும். அந்த மாதிரி திருப்பி சாப்பிடல, வச்சு தர்றதுக்கு இப்போ எங்கள் அத்தையும் என் கூட இல்லை. சரி ஓகே, அத்தையோட இதை வச்சுக்கிட்டு நம்ம ட்ரை பண்ணுவோன்ட்டு பண்ணேன். என்ன தான் இருந்தாலும் அத்தையோட டேஸ்ட் அளவுக்கு நமக்கு வராது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கைப்பக்குவம் இருக்குது. இது ஒரு அளவுக்கு டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. கடைசியாக நான் என்ன பண்ணிவிட்டேன், வெண்டைக்காயை வதக்கி வச்சதே மறந்து போயிட்டேன். கடைசியாக எடுத்து மேலே போட்டு விட்டேன். தேவையான அளவு எண்ணெய் போட்டு ஒரு குட்டி குட்டி அளவுக்கு, ரொம்ப பொடியாக அறியாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் வெண்டைக்காயை அரைஞ்சி வச்சு அது எண்ணெயில் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் முன்னாடியே இந்த துவரம் பருப்பும் பச்சரிசியும் ஊற வச்சுருந்தேன். இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சீரகம் கொஞ்சம் சேர்த்து நல்லா ரொம்ப அப்படியே பேஸ்ட் மாதிரி வரணும், அந்த அளவுக்கு வச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்து ஓரம் வச்சுருங்க. இந்த சைடு இவனும் ஃப்ரை ஆகிட்டான், எடுத்து ஓரம் வச்சிடலாம். ஏன்னா இவனை கடைசியாக தான் போடுவோம். அதனால் இதிலே அது வெந்து சூப்பராக கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை போட மறந்துட்டேன்ட்டு திருப்பி அவனை போட்டு அரைச்சி இந்த மாதிரி இருக்கும். இதுவே அவ்வளோ வாசனையாக இருக்கும் எடுத்து மோந்து பார்த்தோன்னா. சரி ஓகே, நம்ம தயிர் எடுத்து புளிப்பு அதிகமாக இல்லாத தயிர் எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அப்படியே பீட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு மட்டும் போட்டு தேவையான அளவு எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய் நல்லா அந்த ஒரு வாசனை வரும் பாருங்கள், அப்படியே எடுத்து சாப்பிட்றலாமான்னு இருக்கும். அந்த மாதிரி அது கொஞ்சம் கருக விட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு தயிரில் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி எடுத்து உள்ளே ஊற்றிட்டு நல்லா கொதிக்கலாம் விட்டுறாதீங்க.